அன்னையின் புகழ் பாடவும் அன்னையின் புகழை பரப்பிடவும் அன்னையின் பரிந்துரையால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு தரப்பட்டுள்ள மாதாவின் வணக்க மாதத்தின் 17ஆம் நாளின் ஆசிரை பெற இறையில்லம் இணைந்துள்ள இயேசுவின் இனிய உறவுகளே, நோய்கள் நீங்கிட பரிந்துரைப்பவள் அன்னை மரியாள் என்ற தலைப்பில் சிந்தனை கருத்துக்களை வழங்கவும், நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்றுத்தரவும் பூவிருந்தவல்லி குறுமடத்திலிருந்து வருகை தந்துள்ள அருட்பணி ஜான்சன் அவர்களை பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்கன்னியர்கள் மற்றும் இறை மக்களாகிய உங்களோடு இணைந்து வரவேற்பதில் செசிலியா அன்பியம் மிகுந்து நகிழ்கின்றது. அன்னை மரியாளின் திருப்பெயர் மிகவும் வல்லமை வாய்ந்தது. மரியே வாழ்க என்று அன்னையின் திருப்பெயரை நம்பிக்கையோடு உச்சரிக்கும் போது தீராத நோய்களும் நம்மை விட்டு விலகிவிடும். மேலும் ஆண்டவரின் தாய் நம் அனைவரின் தாய் என்பதில் நாம் மகிழ்ந்து நிகழ்கின்றோம். எனவேதான் நாம் நம்முடைய தேவைகளின் போது தாயிடம் கேட்பது போல உரிமையோடு அன்னையிடம் வேண்டுகின்றோம். அன்னையை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்ற புனித பெர்னதெத்துவின் வார்த்தைகளுக்கு அன்னையின் பெயரை தாங்கிய ஆலயங்களே சாட்சிகள். இறை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளாலும் தனது அர்ப்பண வாழ்வின் பணிகளாலும் தன்னை நாடி வரும் மக்களுக்காய் பரிந்து பேசிட தமது இடது கையில் குழந்தை இயேசுவை ஏந்தியவராய் நற்சுகத்தை அழித்து வளமோடும் நலமோடும் வாழ வைக்கும் நம் அன்னையிடம் நம்மை முழுவதுமாக ஒப்படைத்தவர்களாய் வரம் நல்கிடும் இத்திருப்பலியில் தந்தையோடு இணைவோம், இறையாசிர் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். புனித செசிலியா அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களின் குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டுதல் வழியாகவும், பிரான்சி பிறந்த நாளுக்கு நன்றியாகவும் உடலுள்ள நலனுக்காக வேண்டுதல் வழியாகவும், ஜாய்சன் ஜூபி தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திட வேண்டும் என வேண்டுதல் வழியாகவும், ஷாலினி அவர்களுக்கு சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜீவா ஆனி தன்னுடைய திருமண நாளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சாமுவேல் ஜீவிதா எழுதி கொண்டிருக்கும் அரசு பொதுத் தேர்வினை நல்ல முறையில் எழுத வேண்டுதல் வழியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக இந்த திருப்பலியிலே மரித்தேருடைய சேர்ந்திருக்கிற ஹெட்ரிக் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அமித சுரேஷ்குமார் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சந்தி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நோய்கள் நீங்கிட பரிந்துரைப்பவள் அன்னை மரியாள். இந்த மைய சிந்தனையோடு இந்த திருப்பலியில பங்கெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாவம் என்பது கூட ஒருவித நோய்தான். எனவே பாவமாகிய நம்முடைய நோயிலிருந்து நீங்கிட அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு இறைவனுடைய மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக.
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இத்தகைய சிறப்பு பண்புகளை கொண்ட திருவிவிலிய வார்த்தைகளை தினமும் வாசிப்போம், வாழ்வாக்குவோம் என்ற சிந்தனையோடு உம் கரம் தருகிறோம். ஏற்று அருள் ஆசீர் தாரும் இறைவா. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாளில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து
மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டுவிட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருகுபைக்கு புறப்பட்டுச் சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரியா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பாம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்து திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடருடன் பல நாட்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14. வாழ்வு தருகிற உயிருள்ள வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரமில்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருமுறை செங்கிஸ்தான் என்ற ஒரு பேரரசன், அவன் ஒரு கொடுங்கோலன். அப்படி என்றால் ஈவு இரக்கமின்றி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு பேரரசன். அவன் ஏதாவது ஒரு நாட்டை சொந்தம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய படைகளை அனுப்பி அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை எல்லாம் கொன்று குவித்து அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை செல்வங்களை எல்லாம் அவன் கொள்ளையடித்து அந்த நாட்டை அடிமைப்படுத்துவான். அவன் எந்த நாட்டின் மீது ஆசை வைத்தாலும் அந்த நாட்டிற்கு தன்னுடைய படைகளை அனுப்பி இது போன்று செய்வது அவனுடைய வழக்கமாக இருந்தது. ஒருமுறை ஒரு நாட்டிற்கு தன்னுடைய இந்த படைகளை அனுப்புகின்றான். அவர்கள் சென்று அந்த நாட்டை சூறையாடுகின்றார்கள், பலரை கொன்று குவிக்கின்றார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் அந்த நாட்டிலே எஞ்சி இருக்கின்றார்கள், உயிரோடு இருக்கின்றார்கள். அடுத்த நாள் இந்த செங்கிஸ்தான் வருகின்றான். அவன் வந்து மீதம் இருப்பவர்களையும் ஏதாவது செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு கிராமத்து பகுதிக்குள் நுழைகின்றான். அங்கே ஒரு தாயானவள் 2 குழந்தைகளை சுமந்து அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்கின்றார். இதை இந்த அரசன் பார்த்து விடுகின்றான். இந்த தாய் 2 குழந்தைகளை சுமக்க முடியாமல், ஒரு குழந்தை சற்று வயதில் மூத்த குழந்தை, மற்றொரு குழந்தை கை குழந்தை, இந்த 2 குழந்தைகளையும் சுமந்து கொண்டு அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடுகின்றாள். இதை வெகு தூரத்திலிருந்து இந்த அரசன் பார்த்து விடுகின்றான். அந்த அரசன் படை வீரர்களோடு அந்த பெண்மணியை துரத்தி செல்கின்றான். அதை அவர்கள் துரத்தி வருவதை அந்த பெண்மணி பார்த்துவிட்டு தன்னுடைய கரங்களில் இருக்கின்ற கை குழந்தையை கீழே விட்டுவிட்டு சிறிது வயதில் மூத்த குழந்தையை சுமந்து கொண்டு மீண்டும் தப்பி ஓட முயற்சி செய்கின்றான். இதை பார்த்த அந்த பேரரசனுக்கு ஒரே ஆச்சரியம். அனைவரும் கை குழந்தையை தான் சுமந்து செல்வார்கள், மற்ற குழந்தையை வேண்டுமானால் விட்டு விடுவார்கள். இந்த தாய் சற்று வித்தியாசமாக பெரிய குழந்தையை சுமந்து சென்று மற்றொரு குழந்தையை கீழே விட்டு செல்கின்றாளே, என்ன காரணமாக இருக்கும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு இந்த குழந்தைகளையும் இந்த தாயையும் உயிரோடு என்றும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த படை வீரர்களும் அதை அப்படியே செய்கின்றார்கள். தன்னிடம் நெருங்கி வந்த அந்த
பெண்மணியிடம் இந்த அரசன் கேட்கின்றான், நீ ஏன் அந்த குழந்தையை, கை குழந்தையை கீழே விட்டுவிட்டு மற்றொரு குழந்தையை சுமந்து செல்லுகின்றாய்? அப்படி என்றால் இந்த குழந்தை உன்னுடையது அல்ல, நீ சுமந்து சென்ற குழந்தை தான் உன்னுடையது, சரிதானே என்று கேட்கின்றான். அதற்கு அந்த பெண்மணி, இல்லை இல்லை, நான் கீழே விட்ட அந்த கை குழந்தை தான் என்னுடையது. ஆனால் மற்றொரு குழந்தை, அது என்னுடைய நெருங்கிய அருகில் இருக்கின்ற என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரியுடைய குழந்தை. அவர் நேற்று உங்களுடைய படை வீரர்களால் கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய இந்த குழந்தையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்று என்று சொன்னால் அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன். எனவேதான் என்னுடைய கை குழந்தையை கூட இங்கே விட்டுவிட்டு அந்த சகோதரியினுடைய குழந்தையை நான் சுமந்து கொண்டு ஓடினேன் என்று சொன்னாராம். அன்பிற்கினியவர்களே, இதே போன்றுதான் அன்னை மரியாளும் கூட தன்னுடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவை கல்வாரி மலையிலே அந்த கல்வர்கள் கொலை செய்ய விட்டுவிட்டு அன்றிலிருந்து நம்மை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றார், நம்மை சுமந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார் இந்த உலகிலே. அன்பிற்கினியவர்களே, நோய் நீங்கிட பரிந்துரைப்பவள் அன்னை மரியாள் என்ற ஒரு மைய சிந்தனையில இன்றைய நாளினை, இந்த வணக்க மாதத்தினுடைய நவநாளினை நாம் சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். மிக யதார்த்தமாக என்னுடைய முன்னுரையிலும் கூட இன்றைய மைய சிந்தனையானது வழங்கப்பட்டது. நோய் நீங்கிட பரிந்துரைப்பவள் அன்னை மரியாள், நோய்கள் நீங்கிட பரிந்துரைப்பவள் அல்லது நோய்களுக்கு சுகம் கொடுக்கின்ற அன்னை என்கின்ற இந்த வழக்கம் அல்லது இந்த அடைமொழி அன்னை மரியாளுக்கு தொடக்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழியாக இருக்கின்றது. அன்னை மரியாள் நோய் நீங்கிட உதவுபவள் என்ற ஒரு அடைமொழியானது தொடக்க திரு அவையிலிருந்தே இப்படியாக அன்னை மரியாளை அழைக்கின்றார்கள். அன்னை மரியாள் நோய் நீங்கிட நமக்காக பரிந்துரைக்கின்றாள். ஏன் நோயிலிருந்து கூட நமக்கு சுகம் தருகின்றார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில், அன்னை மரியாள் அந்த உலகில் வாழ்ந்த காலகட்டத்தில் அன்னை மரியாள் யோசேப்பு நோயுற்றிருந்தார். அவரை மிக பக்குவமாக தன்னுடைய இறுதி நாட்களில் அவரை பார்த்து வந்தார், கவனித்து வந்தார். எனவேதான் அன்னை மரியாள் நோயுற்றோருடைய பாதுகாவலியாக, நோயுற்றோருக்கு சுகம் தருகின்ற ஒரு அன்னையாக பார்க்கப்படுகின்றார் என்று நம்முடைய திரு அவை மரபிலே சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாள் நோய் நீங்க பாடுபடுகின்றார் அல்லது பரிந்துரைக்கின்றார் என்றால் எத்தகைய நோய்களை எல்லாம் அன்னை மரியாள் நீக்குகின்றாள் என்று பார்க்கும் பொழுது 3 வகையான நோய்களிலிருந்து விடுதலையோ அல்லது நோய் நீங்கிட பரிந்துரைப்பவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். முதலிலே உடல் நோயிலிருந்து, இரண்டாவது மன நோயிலிருந்து விடுதலை தருபவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நான் தொடக்கத்திலே சொன்னது போன்று பாவ நோயிலிருந்து அன்னை மரியாள் விடுதலை தருகின்றார். இது எப்படி நடைபெறுகின்றது, இதை பற்றிய ஒரு சில தெளிவுகளை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அல்லது தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாள் உடல் நோய்களிலிருந்து சுகம் தருபவள் அல்லது நோய் நீங்கிட பரிந்துரைப்பவள் என்பது நாம் அனைவரும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக அறிந்திருக்கின்றோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்கள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை அகில உலக நோயுற்றோர் தினமாக அறிவித்திருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அகில உலக நோயுற்றோர் தினமானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்து இந்த நாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதற்கு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், அப்பொழுது அவர் இந்த பார்க்கின்சன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை நரம்பு தளர்ச்சி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டதின் காரணத்தினால் உலகிலே இருக்கின்ற நோயுற்றோரை பற்றி அவர் புரிந்து கொள்ளுகின்றார். தான் நோயுற்றிருப்பதனால் அவர் மற்ற நோயாளிகளை அவர் சிந்தித்து பார்க்கின்றார். எனவே இந்த நோய்களிலிருந்து அல்லது இந்த நோயாளர்களுக்காக ஒரு சிறப்பு நாளை ஏற்படுத்த வேண்டும். அந்த நாள் எந்த நாளாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்த்த அவருக்கு உடனடியாக அவருடைய மனதிலே தோன்றியது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நாளில் தான் லூர்து நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்த அந்த அன்னை லூர்து நகரை நோக்கி மக்கள் வெள்ளம் புரண்டு வருகின்றது,
அங்கு வருகின்றவர்கள் எல்லாம் உடல் சுகம் பெறுகின்றார்கள். அங்கு வருகின்ற நோயாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு ஆறுதல் ஆன இடமாக அந்த இடம் மாறுகின்றது. அவர்கள் நோய்களிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள். அதே வேளையிலே நோயுற்றோருக்கு சிறப்பான ஒரு திருத்தலமாக அந்த திருத்தலம் இருக்கின்றது. எனவேதான் அந்த நாளை திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் உலக நோயுற்றோர் தினமாக அறிவிப்பதாக அவர் ஏற்படுத்தினார். அன்பிற்கினியவர்களே, லூர்து நகரில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மக்கள் வருகின்ற அவர்கள் அனைவருமே உடல் சுகம் பெற்று அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்கின்றார்கள். இதெல்லாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக நடைபெறுகின்றது. பல புதுமைகள், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புதுமைகளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த லூர்து நகரானது அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது என்றால் அதெல்லாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த லூர்து நகரை நோக்கி ஒயிட் ட்ரெயின் என்று சொல்லுவார்கள், வெள்ளை ட்ரெயின் என்று ஒரு நெடுந்தொடர் வண்டி அந்த இடத்திற்கு செல்லுமாம். அதில் வெறும் நோயாளர்களை மட்டும் அவர்கள் அந்த வாகனத்திலே அல்லது அந்த தொடர் வண்டியிலே அவர்கள் அழைத்து செல்வார்கள். அவர்களுக்கான சிறப்பாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அந்த ரயிலிலே அவர்கள் சென்று அந்த இடத்தை அடைந்து அங்கே அவர்கள் சுகம் பெறுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்ற பல்வேறு திருத்தலங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றது. அவை எல்லாமே மிக சிறப்பாக நம்முடைய உடல் நோயிலிருந்து அன்னை மரியாள் நமக்கு விடுதலை தருகின்றார் அல்லது பரிந்துரைக்கின்றார் என்பதை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கின்றது. ஏன் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொழுது கூட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நோய் நீங்குவதற்கான பரிந்துரை ஜெபமாக அன்னை மரியாளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை நமக்கு வழங்கியிருந்தார். நாமும் கூட ஆலயங்களிலே அந்த ஜெபங்களை நம்முடைய இல்லங்களிலே அந்த ஜெபத்தை ஜெபித்து இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அன்னை மரியாள் உடல் நோயிலிருந்து நமக்கு சுகம் தருகின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார். இது இன்று நேற்று தொடங்கிய ஒரு நிகழ்வல்ல, மாறாக திரு அவையினுடைய துவக்கத்திலிருந்தே அன்னை மரியாளை நோக்கி உடல் சுகம் பெறுவதற்காக அவருடைய பரிந்துரையை நாடுகின்ற பழக்க வழக்கம் தொடக்கத்திலிருந்தே இருந்து வந்திருக்கின்றது. இதை தான் நமக்கு இது சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக, நம்முடைய மன நோயிலிருந்து ஆறுதல் தருகின்ற அன்னை. நம்முடைய மறைந்த திருத்தந்தை அவருடைய வாழ்வில் நடந்ததுதான். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவருடைய வாழ்விலே நடந்தது. அவருக்கு 9 வயது இருக்கும் பொழுது, 1929ஆம் ஆண்டு அவருக்கு 9 வயது இருக்கும் பொழுது அவருடைய தாய் இறந்து விடுகின்றார். அவர் பள்ளிக்கு சென்று மீண்டும் திரும்ப இல்லத்திற்கு வருகின்றார். அப்பொழுது அவருடைய தந்தை முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்களிலே கண்ணீர் வழிகின்றது. இதை பார்த்த அந்த சிறுவன் கரோல் ஒய்த்துவா, திருத்தந்தை ஆவதற்கு முன்பாக அவருடைய பெயர் கரோல் ஒய்த்துவா, அவர் தன்னுடைய தந்தையிடம் கேட்கின்றார், என்ன ஆயிற்று, எதற்காக ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே இந்த தந்தை சொல்கின்றார், உன்னுடைய தாய் இறந்து விட்டார், உன்னுடைய தாய் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட அந்த சிறுவன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக அங்கே நிற்கின்றான். உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஆலயத்திற்கு, கத்தோலிக்க ஆலயத்திற்கு விரைந்து செல்லுகின்றான். அங்கே அன்னை மரியாளுடைய திருவுருவத்திற்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு அன்னை மரியாளிடம் இதை சொல்லுகின்றான். இந்த நேரத்திலே கடவுள் ஏன் என்னுடைய தாயை எடுத்துக்கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நேரத்திலே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே என்னுடைய தாயை ஏன் கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இனி நான் இறக்கின்ற வரை நீதான் என்னுடைய தாய் என்று தன்னையே அன்னை மரியாளிடம் அவர் கையளிக்கின்றார். தோத்தோஸ் தூஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்ற அந்த விருது வாக்கை தான் பின்னாளிலே அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அன்னை மரியாளிடம் தன்னையே கையளிக்கின்றார். திருத்தந்தையான பிறகு கூட அன்னை மரியாளுக்கென்று சிறப்பு வணக்கம் செலுத்துகின்ற ஒரு திருத்தந்தையாக அவர் மாறுகின்றார். அன்னை மரியாளின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் உயர்கின்றார். அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவருடைய மன நோயை நீக்குகின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் திகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்னை மரியாள் உடல் நோய்களிலிருந்து சுகம் தருபவள் என்பதை கடந்து நம்முடைய மனதிலே இருக்கின்ற அழுத்தம் நீங்குவதற்காக, நம்முடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை நீக்குகின்றவர்களாக, நம்முடைய மனதிலே இருக்கின்ற ஒரு
மன நோயை நீக்குகின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவும் அமைந்திருக்கின்றது. மூன்றாவதாக அன்பிற்கினியவர்களே, நான் துவக்கத்தில் சொன்னது போன்று நம்முடைய பாவ நோயை நீக்குபவராக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற விசுவாச பிரகடனமானது 1857 ஆண்டு அறிவிக்கப்படுகின்றது. அப்பொழுதிலிருந்து அன்னை மரியாள் அமல உற்பவி, மாசு மறுவில்லாமல் இந்த உலகிலே உதித்தவர் என்ற ஒரு விசுவாச கோட்பாட்டை நாம் நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதை விசுவசிக்கின்றோம். அந்த பாவ மறுவில்லாத இருக்கின்ற அந்த அன்னை மரியாள் நம்முடைய பாவமாகிய நோயை நீக்குவதற்கு அல்லது நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு உன்னதமான ஒரு கொடையாக அன்னை மரியாள் திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள், அன்னை மரியாளுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கின்றது. இதுபோன்று பல பக்தி முயற்சிகளை மிகச்சிறப்பாக அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம். இது மிக உன்னதமான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அதை நாம் விசுவசிக்கின்றோம், நம்முடைய வாழ்விலும் கூட கடைபிடிக்கின்றோம். எனவே நாம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு கூட அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருக்கின்றார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைக்கின்றார். பல்வேறு நிகழ்வுகள் வழியாக இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த உன்னதமான சிறப்பான நாளிலே அன்னை மரியாள் நோய் நீங்குவர் நமக்காக பரிந்துரைக்கின்றார் என்ற ஒரு மைய சிந்தனையிலே தியானிக்க அல்லது சிந்திக்கின்ற நாம் இந்த 3 சிந்தனைகளை நம்முடைய மனதிலே பதிய வைப்போம். நம்முடைய உடல் நோயிலிருந்து அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைத்து விடுதலை தருகின்றார். நம்முடைய மனநோயிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார். அதே போன்று பாவமாகிய ஒரு நோயிலிருந்தும் அன்னை மரியாள் நமக்கு விடுதலை தருகின்றார். எனவே இந்த சிந்தனைகளை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டி செபிப்போம். அன்னை மரியாள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் எல்லா விதமான நோய்களிலிருந்து, நோக்காடுகளிலிருந்து விடுதலை தருவார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்களை பக்தியோடு அன்னை மரியாள் வழியாக இறைவன் பதம் சமர்ப்பிப்போம். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரை நிறைவாக ஆசிர்வதித்திடவும், வணக்க மாதத்தின் ஆசையால் நற்செய்தி பணி தங்கு தடையின்றி அறிவிக்கப்படவும் உடனிருப்பையும் உடல் உள்ள சுகத்தை தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, பொது தேர்வை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை கரம் தருகின்றோம். சாலமோனுக்கு அளித்த அதே ஞானத்தை எம் பிள்ளைகளுக்கும் அளித்து தேர்வை நல்ல முறையில் எழுதவும், நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று தலைமை பண்பு கொண்டவர்களாக வளரவும், நாளைய நாட்டை வழிநடத்துகின்ற நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று பரிந்து பேசுகின்ற அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே எம் இறைவா, வல்லரசு நாடுகளின் ஆதிக்க மனநிலையினால் போரை சந்தித்துக் கொண்டிருக்கும் உக்ரைன் நாட்டு மக்களை கரம் தருகின்றோம். வாழ வழியின்றி உறவுகளை, உடைமைகளை, வாழ்வாதாரத்தை இழந்து அயல் நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ள மக்களின் நிலையை கண்ணோக்கி தலைவர்கள் போரை கைவிடவும், அமைதி பேச்சுவார்த்தை மூலம் நல்ல தீர்வு காணவும், இழந்த அமைதியை மக்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் கிடைத்திடவும் வேண்டுமென்று பரிந்து பேசுகின்ற அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே எம் இறைவா, பல்வேறு தேவைகளுக்காக உம்மிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் என் பங்கு மக்களையும், இன்றைய நாளினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் சிசிலியா அன்பிய குடும்பங்களையும் கரம் தருகின்றோம். என் அன்பியத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்கள்
நிறைவேற்றப்படவும், நோயினால், துன்பத்தினால், தனிமையினால் வேதனைப்படுவோர் ஆறுதல் அடையவும், இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகாமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும் பரிந்து பேசுகின்ற அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வாதத்தின் நாயகரே எம் இறைவா, இன்றைய நாளிலே எமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் அருட்பணி ஜான்சன் அவர்களையும் எம் பங்கின் ஆண்டு விழாவினை கொண்டாட பல்வேறு திட்டங்களையும் முயற்சிகளையும் எடுக்கின்ற எம் பங்கு தந்தையையும், தந்தையோடு இணைந்து பணியாற்றுகின்ற உதவி பங்கு தந்தையையும் நிறைவாக ஆசீர்வதித்திடவும், திருவிழா நல்ல முறையில் நடைபெற எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையவும், சகாய அன்னையின் ஆசியால் மேடவாக்க பங்கு எடுத்துக்காட்டான பங்காக அமைந்திடவும் வேண்டுமென்று பரிந்து பேசுகின்ற அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இறைவாமை பார்த்து வேண்டுகின்றோம். ஆமென். அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் அது கைநடிப்பதை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விலங்குகளும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நோய் நீங்கிட பரிந்துரைக்கும் நம்முடைய சகாய அன்னை, நம்முடைய உடல் உள்ள பாவ நோயிலிருந்து நமக்கு விடுதலை தர இறைவனிடம் பரிந்துரைக்க வேண்டும் என்று உருக்கமாக இந்த நற்கருணை வழிபாட்டில் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபடவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருளினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொடும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வழிநடத்தி வாழ்வை வழங்குபவரே எம் இறைவா, அன்று துன்பத்திலே துவண்டு கிடந்த இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 40 ஆண்டுகளாய் பாலை நிலத்திலே நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் இருந்து வழிநடத்தி பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு அழைத்து வந்த எம் இறைவா, இன்றைய நாளிலே வணக்க மாதத்தின் ஆசீர் எம் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை மூலம் பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் நிறைவாய் கிடைத்திட ஆசி வழங்கிய உம் கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். நோய்கள் நீங்கிட பரிந்துரைப்பவள் அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனை கருத்துக்களை வாழ்வளிக்கும் இறைவார்த்தை மூலம் மக்கள் மனங்களில் பதியமிட செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். எம் பங்கு மக்களோடு இணைந்து ஜெபித்து இறை ஆசீர் பெற அருள் வழங்கிய உம் மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். வேதனையில் இருப்போரின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவும் பாதுகாப்பான சூழலோடு உம் கரம் பற்றி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திட வழிகாட்டிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். வணக்க மாதத்தினுடைய 17ஆம் நாளில் நோய்களை தீர்ப்பவள் அன்னை மரியாள் என்ற மையச் சிந்தனையை நாம் சிந்தித்து இறை ஆசிரை பெற்றிருக்கிறோம். நம்முடைய நோய்கள் நீங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நோய்கள் நீங்க தொடர்ந்து அன்னை மரியாள் நம்மை ஆசிர்வதிப்பாள். அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இறை ஆசிரை தேடுவோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து கொடுக்க நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை வழங்க இறை சிந்தனைகளை தந்திருக்கிற கருத்தந்தை ஜான்சன் அவர்கள் தன்னுடைய 25/5/2014ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். வருகிற 25ஆம் தேதி அவர் தன்னுடைய குருபட்ட நாளை சிறப்பிக்கிறார். தன்னுடைய பணி வாழ்வினுடைய முதல் தளமாக பல்லாவரம் பங்குதளத்தில் உதவி பங்கு தந்தையாகவும், படப்பை பங்குதளத்தில் 2ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாகவும் பணியாற்றி 3ஆம் ஆண்டு மானாமதி கண்டிகை பங்கினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். எனக்கு அடுத்ததாக பங்கு தந்தையாக மானாமதி கண்டிகைக்கு பங்கு குருவாக வந்தவர் தந்தை ஜான்சன் அவர்கள். அங்கே 3 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி குரு மடத்திலிருந்து அழைப்பு வந்து நீங்கள் குருக்களை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற அழைத்தலின் பேரில் அவர் அங்கிருந்து இடமாற்றம் பணி மாற்றம் பெற்று இப்போது 3 ஆண்டு காலமாய் திரு இருதய குரு மடத்தில் செமினேரியன்ஸுக்காக குரு மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய பணி வாழ்விலே 8 ஆண்டுகள் நிறைவு செய்ய இருக்கிறார். இப்போது அவர் பெங்களூர் அங்கே படிக்கச் செல்கிறார். இன்னும் மேற்படிப்புக்காக படிக்கச் செல்கிறார். இந்த நாளில் நம்முடைய அழைத்தலை ஏற்று தந்தைவர்கள் நம்முடைய பங்குக்கு இறை ஆசிரை பெற்று தந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எனக்கு அடுத்தபடியாக நான் பணி செய்த பங்கு தளத்துக்கு அவர் வந்ததினால் அங்கே பணி செய்த அவருடைய காலத்தில் அவர் என்னென்ன பணி செய்தார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. மிக அற்புதமாக இந்த மக்களை வழிநடத்தினார். அங்கே அழகாக பங்கு ஆலயத்தில் ஒரு லூர்து அன்னைக்கு ஒரு அழகான ஒரு கெபியை எழுப்பினார். மற்றும் அங்கே இருக்கிற பள்ளியை மிக சிறப்பாக வழி நடத்தினார். குறைவான ஆண்டுகளே நிறைவான பணியை அந்த பங்கு தளத்திலே செய்தார். இப்போது குருமடத்திலும் கூட மிக அற்புதமாக மாணவர்களை அவர் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். குருமானவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். அவர் செல்ல இருக்கிற அந்த மேற்படிப்பு மிக
நன்றாக படிக்கவும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவர் அந்த இடத்துல தன்னுடைய மேற்படிப்பிலே அவர் வளர்ச்சி அடையவும் நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய அடையத்தில் ஏற்று இன்றைய திருப்பலி ஆற்றி நமக்கு இறை ஆசிரியர் தந்திருக்கிற அருத்தந்தை ஜான்சன் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து அவருக்கு நம்முடைய அன்பின் நினைவாக, நம்முடைய மகிழ்ச்சி நினைவாக திருவாளர் இயேசு பால் அவர்கள் பொன்னாடையை பொறுத்த நம்முடைய சிறிய அன்பளிப்பை திருவாளர் என்றி தனவாளன் அவர்கள் வழங்குவார். இன்றைய மாதாவினுடைய வணக்க நாளை சிறப்பித்து தந்திருக்கிறவர்கள் செசிலியா அன்பத்தை சார்ந்த இறை மக்கள். அழகான ஜோடனை மிக்க திருத்தேரையும் ஜபமாலையும் வழிபாடுகளை இன்னும் பலவிதமான கிரியேட்டிவ்னஸ் புது புது விஷயங்களை பிள்ளைகளை சேர்த்து நமக்கு இந்த வழிபாட்டை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அனைவருடைய சார்பாக செசிலியா அன்பி இறை மக்களுக்கும் அவரை வழிநடத்துகிற பங்கு வீரவை மற்றும் அன்பிய உறுப்பினர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினத்தினுடைய வழிபாடுகள். நாளை தினத்தை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித ஜான் போஸ்கோ அன்பியும். நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு உறவுகளை தேடிச் செல்பவர் அன்னை மரியாள். இந்த சிந்தனையை இறை சிந்தனையை வழங்க திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபிக்க வர இருக்கிறவர் அவர் தந்தை பிரதீப் பங்கு தந்தை கே புதூர். எனவே தொடர்ந்து நாம் இந்த வணக்க மாதத்தை சிறப்பி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நாம் சனிக்கிழமையே நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை துவங்குகிறோம் கொடியேற்றத்தோடு. சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே திருப்பலிகள் எதுவும் நடைபெறாது. இதை மீண்டும் தெரிவிக்க நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஆங்கில திருப்பலியும் 8 மணி 11 மணி திருப்பலியும் 3 திருப்பலிகளும் நடைபெறாது என்பதை நினைவுபடுத்துகிறோம். மாலை திருப்பலி மட்டுமே இருக்கும். அந்த நாளில் நற்கருணை ஆராதனை இருக்கிறது. நற்கருணை நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அந்த நாளிலே புது நன்மை பெற இருக்கிற பிள்ளைகளுக்கு கடந்த வாரத்திலே மாலையிலே பாவ சங்கீதனம் இருக்கும் என சொல்லியிருந்தோம் 4 மணிக்கு. இப்போது காலையிலே திருப்பலிகள் இல்லாததினால் காலையிலேயே 10 மணி அளவில் இந்த ஒப்புரு அருட்சாதனம் இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறோம். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் புது நன்மை வாங்குகிற பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஒப்புரு அருட்சாதனம் வழங்கப்படும். பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய குடும்பங்களிலே காலையிலே திருப்பலி இல்லை என்பதை உங்களுடைய அன்பியங்களிலே தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அற்புதமான நாளிலே இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த திருப்பலி நிறைவேற்றுவதும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. உங்களுடைய பங்கு தந்தையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபாதர் பணி செஞ்ச இடத்துல அவருக்கு அப்புறமா போய் பணி செய்வது என்பது மிகவும் ஒரு விதத்தில் மிகவும் எளிமையானது, ஒரு விதத்தில் மிகவும் கடினமானது. அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாதது போன்று அவர் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்து முடித்து அந்த இடத்திலிருந்து கிளம்புவார். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஆலயத்திற்கு ஃபாதர் பொறுப்பேற்ற பொழுது அந்த திருப்பலிக்கு நான் வந்திருந்தேன். இந்த மானாமதி கண்டிகை மக்களோடு இங்கு வந்திருந்தேன். அந்த திருப்பலியில் இருந்தேன். அதற்கு பிறகு ஒரு சில முறை வந்திருக்கின்றேன். ஆனால் அப்பொழுதற்கும் இப்பொழுதுக்கும் பெரிய ஒரு மாற்றம், ஆலய வடிவத்திலே மாற்றம் இல்லை என்றாலும் கூட வழிபாட்டு முறைகளிலே நிறைய மாற்றம் இருக்கின்றது. இதெல்லாம் நம்முடைய பங்கு தந்தையினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவர். என் மீது நான் அவருக்கு பிறகு மிகவும் இளம் பங்கு தந்தையாகுங்க பொறுப்பேற்ற பொழுது என்னை மிகச்சிறப்பாக வழி நடத்தியவர்.
மிகுந்த பாசத்தோடு நான் அழைக்கின்ற பொழுதெல்லாம் அங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றுவது, என்னோட அந்த இருக்கும் பொழுது அந்த பங்கிற்கு நிறைய உதவிகளையும் கூட இங்கிருந்து அவர் செய்திருக்கின்றார். எனவே மிகுந்த மகிழ்ச்சி. அவர் இன்று என்னை அழைத்திருப்பது. அவரை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றும் இன்னும் பல செயல்பாடுகளை அவர் செய்ய வேண்டும் என்று அவர் உங்கள் சார்பாக அவரை நான் வாழ்த்துகின்றேன். அதே போன்று உதவி பங்கு தந்தை விமல் அவர்கள், நாங்கள் இருவரும் இளம் குருமடத்தில் அவர் தன்னுடைய 12ஆம் வகுப்பு முடித்து இருந்தார். நான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒன்றாக ஒரு ஆண்டு இளம் குருமடத்தில் இருந்திருக்கின்றோம். மிக ஒரு அற்புதமாக பழக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவர் இன்று என்னை அழைத்திருப்பதும் கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனவே உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பது, திருப்பலியிலே ஜெபிப்பது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கின்றது. தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பங்கு தந்தை சொன்னது போன்று என்னுடைய படிப்பிற்காகவும் என்னுடைய உடல் நலத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இதே போன்று நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளுடையாளத்தால் ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே, இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே, தூய்மை பொழியும் நிலவே, துணை வாழ்வில் நீ அம்மா பொங்கும் அருளே, புவியோர் எங்கள் புகழே, புனிதம் பொங்கும் அருளே, உம்மகள் புதிய உறவில் எம்மையும் பதிய செய்வாய். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.
தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.